ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே தொடங்குகிறேன். I begin in the name of Jesus, who is the Savior of the world. நண்பர்களே, இதுவரைக்கும் 2 அமர்வு இப்போ போயிருக்கு. முதல் அமர்வில் எங்களுடைய அருமையான சகோதரர் ஜெரி அவர்கள் பல விஷயங்களை எடுத்து வைத்து வாதமாக வைத்து கேள்விகள் கேட்டார். Dear friends, we have heard 2 sessions. In the first session, our dear friend Brother Jerry has posed some questions as a basis of his argument. ஆனா இரண்டாவதாக பேசின அருமையான மௌலவி பிஜே அவர்கள் அதற்கு பதில தராம மற்றதெல்லாம் சொன்னார். But Janab PJ, when he was replying, he did not give answers to the questions posed. கோர்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாரு. முதல்ல ஜெரி அவர்கள் என்ன சொன்னாங்கங்கிறது முதல்ல அவர் புரிஞ்சுக்கலன்னு நான் நினைக்கிறேன். He was talking about court. I think he has not really understood what Brother Jerry was talking. ஒரே 2 பேர் ஏற்றுக்கொண்ட ஒரே விஷயத்திற்கு விவாதம் கிடையாது. அதான் அவர் சொன்ன விஷயம். If 2 people have agreed on anything, there can be no discussion on that. அதைத்தான் இங்க விவாதமா எடுத்து வச்சாரு. இங்க 2 பகுதி மக்கள் உட்கார்ந்து இருக்கிறோம். எப்படின்னா கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்ல 2 பகுதி மக்கள் உட்கார்ந்து இருக்கிறோம். முதலாவது 2 பேரும் ஏற்றுக்கொண்ட வேதங்களிலே என்ன ஒரு வாதம் இருக்கிறது என்றால் தோராவும் இஞ்சிலும் அது தேவனுடைய வார்த்தை என்பது அதுல மறு ஒரு விவாதம் இருக்க முடியாது. So here both Christians and Muslims we are sitting, and what he has put forth is both in the Quran and in the Bible, the Torah and Injil, it is accepted that Torah and Injil are God's word. இரண்டாவது அவர் சொன்னார், பைபிள் இங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள் உட்கார்ந்து இருக்கிறனால அவர்கள் தங்களுடைய வேதம் பைபிள் அப்படின்னு சொல்றதுனால பைபிள் என்ன சொல்லுகிறது தன்னை பற்றி அப்படிங்கறத பற்றி அவர் அதனுடைய வாதத்தை எடுத்து வைத்தார். பைபிள் இறை வேதம் என்பதற்கான வாதத்தை. Because Christians are sitting here and because Christians believe that Bible is God's word, he was basing his argument on the Bible. அடுத்தபடி இங்க இஸ்லாமியர்களும் இருக்கிறாங்க. இப்போ ஏதோ நாம ஒரு கிறிஸ்தவர்கள் மட்டும் மீட்டிங் நடத்துறதா இருந்தா இல்ல ஒரு பொதுவான மீட்டிங் எல்லா மக்களும் இருக்கிறாங்கன்னா பைபிளுடைய பல இதை எடுத்து வைத்து இங்க ஆதாரபூர்வமா இது பண்ணிட்டு போலாம். ஸ்பீச் இது ஸ்பீச் கிடையாது, விவாதம். See, actually we are not giving any lecture or any preaching. Because if we thought that it's a preaching, then we would have given lot of arguments based on the Bible. It's a common thing. இங்கு எதிரணியில் இருப்பவர்கள் குரானையும் ஹதீஸையும் ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறபடினால அதிலிருந்தும் வாதங்களை எடுத்து வைக்க வேண்டும் என்பதுதான் நியாயமான அடிப்படை. Since our opponents are here who believe in the Quran and the hadiths, we have to base our arguments based on those documents also. அதனால அதிலிருந்து எடுத்து வைக்க கூடாது. இல்ல இதெல்லாம் அவசியம் இல்ல, நீங்க வேறெல்லாம் எடுத்து வைக்கணும், நாங்க நினைச்செல்லாம் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது இங்க ஒரு இதுவா சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. Just think that you cannot base your argument on hadiths and Quran. Just you should say you base your argument on something else. Do you think it is right? பைபிள் சொல்லுகிறது இறைவேதம் என்று, குரான் சொல்லுகிறது, ஹதீஸ் சொல்லுகிறது பைபிள் அதாவது தோரா இஞ்சில் இறைவேதம் என்று. அதைத்தான் பல விதமான கேள்விகளோடு கூட இங்கே சகோதரர் ஜெரி அவர்கள் எடுத்து வைத்தார்கள். Bible says it is God's word. Quran and hadiths also agree that Injil and Torah are God's word. That is what Brother Jerry has put forth in the first session. அருமையான மௌலவி பிஜே அவர்கள் சொன்னார், நான் திருடன் இல்லைன்னு சொன்னா எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டார். See, Maulavi PJ has said that if thief says that I am not a thief, how can you believe him? இத பாருங்க, யார் சொல்றது அப்படின்றத பாருங்க. அதாவது இஸ்லாமியர்கள் சொல்றது இது எந்த வகையில் நியாயம்? குரான் தான் சொல்லுகிறது, அல்லாஹ் சொல்லுகிறான் பாதுகாக்கிறேன் குரானை அப்படின்னு, அது குரான்ல தான் இருக்கு. See, how is it, how can we accept it if Muslims say this? Because Quran itself says that Allah protects his word, protects his scriptures. அதுக்காக அது சொல்லக்கூடாது, அல்லாஹ் ப்ரொடெக்ஷன் பண்றதுனால அது ப்ரொடெக்ஷன் கிடையாதுன்னு சொல்லுவீங்களா? See, if Allah is not protecting, sorry, I don't catch you. குரான்ல அல்லாஹ்வே குரான்ல சொல்லியிருக்காருன்னு சொல்லும் பொழுது குரான்ல தானே சொல்லியிருக்கு, அதனால அது ப்ரொடெக்ஷன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்களா? Allah has spoken in the Quran, and can you say that because it is said in the Quran only Allah has said? அப்படி சொல்ல மாட்டீங்க. You won't say that. அப்ப என்னன்னா குரானும் சொல்லுது, மற்றது என்ன சொல்லுதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். Quran also says and what other documents say. That's what we have to see. பைபிள் இறைவேதம்னு ஒத்துக்குது. முதல்ல பைபிள் தன்னை சொல்லுது இறைவேதம்னு. Bible accepts itself as God's word.
பிளஸ் குரானும் அதை ஒத்துக்கொள்ளுகிறது என்பதைத்தான் ஜெரி அவர்கள் எடுத்து வைத்தார்கள் வாதமாக. Besides, Quran also accepts that Bible is God's word. That's what Brother Jerry was saying. மௌலவி பிஜே அவர்கள் சொன்னது போல சத்தியம் வாங்குவது அப்படிங்கிறது வந்து நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா அது இந்த இதுக்கு உதாரணமே கிடையாது. See, Maulavi PJ was referring that taking oath in the court of law. We are not referring to that. அது அவன் எதை நம்புறானோ அதுல சத்தியம் வாங்குவாங்க. அது எதிரணியில வந்து நம்ப மாட்டாங்க அதையே. See, whoever believes in the scripture as God's word, in that they will take oath. On that they will take oath. ஒரு கிறிஸ்தவன்ட்ட பைபிள்ல சத்தியம் வாங்கினா எதிரணியில ஒரு முஸ்லீம் இருக்கலாம், ஒரு ஹிந்து இருக்கலாம், சீக் இருக்கலாம். அவன் வந்து பைபிளை வந்து இறைவேதம்னு ஏத்துக்கிறவனா சொல்ல முடியாது. See, suppose somebody is taken oath on the Bible, the opponent may be a Muslim or a Sikh or a Hindu. He need not accept Bible as God's word. ஆனா இந்த இடம் அப்படி கிடையாது. But not this place. This place is not like that. இங்க குரானை இறைவேதமாக ஏற்றுக்கொள்கிற மக்களும் இங்க அமர்ந்திருக்கிறீங்க. See, here people who believe Quran as God's word, you are seated here. அதனாலதான் குரான்ல இருந்து எடுத்து வசனங்களை வைத்தார்கள். That is why he was quoting from the Quran. அதனால இது வந்து எடுத்து வைத்து வந்து சரியில்லை அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம். ஆனா சொல்லப்பட்ட ஒரு கொஸ்டினுக்கு அவங்க சைடுல இருந்து பதில் வரலைங்க. அதான் ரொம்ப ஒரு வேடிக்கையான விஷயமா இருக்கு. Therefore, the argument that quoting Quran is not right cannot hold water, and they have not answered any of the questions. அடுத்து மௌலவி பிஜே அவர்கள் சொன்னாங்க, நான் விவாதத்துக்காக சொல்ல இது எங்க மக்களுக்காக சொல்லுகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. Maulavi PJ was saying that not for debate, I am telling it for our own people. இஞ்சிலும் தௌராத்தையும் நாங்கள் நம்புகிறோம், ஆனால் இவர்கள் வைத்திருக்கிற பைபிள் இஞ்சிலும் குரானும் இஞ்சிலும் தோராவும் அல்ல அப்படின்னு சொன்னார். He said, we believe in Torah and Injil, but the Bible they have is not Injil and Torah. ஏன் அது விவாதமா வைக்கல? Why it should be only to debate? விவாதத்துக்கு தான் வந்திருக்கோம், விவாத இடத்துல உட்கார்ந்துட்டு இது விவாதமா வைக்கல, எங்க மக்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்றார். See, having come for debate, he is saying that is not for debate, but for my people I am saying this. அதனால இது விவாதத்துக்குன்னு வந்தாச்சு. விவாதத்து பாயிண்ட் தான் அது. ஆக்சுவலா அது வந்து இஞ்சிலும் தோராவும் இன்னைக்கு இருக்கிற குரான் இல்லைன்னா முதல்ல ஜெரி அவர்கள் கேட்ட கொஸ்டின்லயே வந்துச்சு. அப்படின்னா அது ஹஜ்ரத் முகமது அவர்களுடைய காலத்துல அவர் மதித்த அந்த தோரா இன்றைக்கு இருக்கிற எங்கள் கையில இருக்கிற பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் இல்லையா? ஆமா, அதுக்கு பதில் சொல்லுங்க. See, Jerry has put forth the question, if the uncorrupted Bible has existed before the time of Muhammad, then you tell us whether the Bible we have is the same Bible or not. அந்த மாதிரி கேள்விகளை அவர் அடுக்கடுக்காக வைத்தார், அதுக்கு எதுவும் பதில் சொல்லல. See, he has been asking so many questions based on that line, for which there no answer has come forth. ஹஸ்ரத் முகமது அவர்கள் உலகத்தில் இருந்தபோது அவர்கள் குரானிலே சொன்ன வார்த்தைகளை நீங்க நம்புறீங்கன்னு சொல்றீங்க. When Hazrat Muhammad was alive on this earth, you say that you believe the words he has said in the Quran. அவருடைய சொல்லும் செயலையும் பின்பற்றி நடக்கிறேன்னு சொல்றீங்க. You say you follow his words and follow his lifestyle. அப்ப இப்படி சொல்லுங்க, அவர் இருந்த காலத்துல தோராவும் இஞ்சிலும் இருந்து அவர் உபயோகித்திருந்தார், அவர் பார்த்திருந்தார், அவர் ஏற்றுக்கொண்டிருந்தார், இன்னைக்கு இருக்கிறவங்க மாத்திட்டாங்கன்னு அதையாவது சொல்லுங்க. Or at least you say at the time of Hazrat Muhammad the Injil and the Torah were existence, and now only the people have changed the Torah, and it is only now that the people have changed it. அதையும் விவாதத்துக்காக எங்கள் மக்களுக்கு மட்டும் சொல்றீங்க. Why do you say that is only for our people, not for debate? அதை விவாதமா வைங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கான பதில பார்ப்போம். Bring it to debate, then we will see for the answer for that. அடுத்து மோசேயுடைய ஆகமங்களை பத்தி சொன்னாரு. ஒருவர் வந்து இயேசுவுக்கு வந்து இஞ்சில் கொடுக்கப்பட்டதுங்கிறது வந்து குரான் சொல்லுகிறதுனாரு. ரொம்ப சந்தோஷம். He was talking about the books of Moses. Then he said that Injil was given to Jesus. He has accepted that. We are happy. அப்போ இயேசு கிறிஸ்து எழுதி கொடுத்துட்டு போனார் அப்படிங்கறதா வந்து இஸ்லாமிய கான்செப்ட், அப்படிதானுங்க? That means what they believe in Islamic concept is that Jesus wrote the book and gave. ஒண்ணா அல்லாஹ் எழுதி கொடுத்திருக்கணும், இல்ல இறைவன் எழுதி கொடுத்திருக்கணும், இல்லாட்டி இயேசு எழுதி கொடுத்துட்டு போயிருக்கணும். So either Allah has written the book or Jesus should have written the book. இப்படிதான் நீங்க வந்து இஸ்லாமிய கான்செப்ட்ல யோசிக்கிறீங்க. This is how you think on the Islamic concept. இப்படி நீங்க யோசிச்சீங்கன்னா ஹஸ்ரத் முகமது அவர்களுக்கு வந்து எந்த புக்குமே கொடுக்கப்படலன்னு நீங்க சொல்ல வேண்டிய நிலைமை வரும். If you argue on that line, then you have to accept that no book was given to Hazrat Muhammad. ஏன்னா நீங்களே ஒத்துக்கொள்ற விஷயம் ஹஸ்ரத் முகமது அவர்களுக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. So the one thing you accept is that Muhammad Hazrat does not know to write or read. அப்போ எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது, அவர் காலத்துல அவர் எந்த புத்தகம் எழுதி யார் கையிலயும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போக கிடையாதுன்னு ஒரு சிச்சுவேஷன்ல வேற யாராவது அவர் சொன்னதை எழுதி இருந்தால், when he cannot read or write,
then he could not have written the book. Somebody else would have written the book after his time. அவர் ஒருவேளை அவர் இருக்கிற காலங்களிலே யாராவது அவர் சொல்லி எழுதி இருந்தாலும், Even if somebody has written during his time, lifetime. முதல்ல அவர் வந்து புத்தகமா வச்சிருந்தாங்களான்ற ஒரு கொஸ்டின் வந்துரும். The first question is whether they had the book. அப்படி இல்ல அதுக்கு பின்னாடி தான் புத்தகமா தொகுத்தாங்க அப்படின்னா அது யார் தொகுத்தாங்களோ அவங்க பேர்ல தான் அது வெளியிடப்படணும். But if they have compiled it after his time, then it should be compiled in the name of the person who has compiled it. யார் எழுதினாங்களோ அவங்க பேரை போட்டு நீங்க ஓபனா சொல்லாதது நீங்க மறைக்கிறீங்கிறது இதுல இருந்தே உங்களுக்கு நீங்க இஸ்லாமியர்கள் வந்து உண்மையா இல்லங்கிறது இதுல நிரூபிக்குது. See, you have not mentioned the name who has compiled it. From this we know that you are concealing the secret, concealing something that you don't want to tell the truth. அல்லாஹ் எழுதி கொடுக்கல, அது நீங்களே ஒத்துக்கொள்ற விஷயம். You know that Allah, you agree that Allah has not written. ஹஸ்ரத் முகமது அவர்களும் எழுதல, அது நீங்க ஒத்துக்கொள்ற விஷயம். You also agree that Hazrat Muhammad has not written it. அவருடைய சஹாபிகள் எழுதினாங்க, அவர் உயிரோடு இருக்கிற காலத்துல அது புத்தகமாக தொகுக்கப்படல, அது நீங்க ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான். And you know that during his lifetime these words were not compiled as a book. அப்படின்னா அவருக்கு பிறகு யார் தொகுத்தாங்களோ அவங்க அவருடைய பெயர்ல தான அந்த புத்தகம் வரணும். That means that who has compiled, his name should be in the book, should be in the name of the person who has compiled. ஏன்னா நீங்க சொல்றபடி இன்ஜில் வந்து இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டதுங்கிறது மீனிங் அப்படி தான் சொல்றீங்க. So this is how you take the meaning when you say that Injil was given to Jesus. இப்ப இன்ஜிலையும் தோராவையும் நாங்க நம்புறோம், ஆனா நீங்க வைத்திருக்கிற பைபிள் இல்ல அப்படினீங்க. See, you say that we believe in Torah and Injil, but the Bible you have is we don't believe in the Bible you have. கேட்கப்பட்ட அந்த 18 கேள்விகளுக்கும் தனித்தனியா பதில் சொல்லுங்க. So you answer the 18 questions asked, answer them one by one. அப்ப அதுக்கு ஆன்சர் இல்ல, அதனால நாங்க வந்து ஸ்கிப் ஆகி வேற ஏதாவது புத்தகங்கள்ல இருந்து படிச்ச மாதிரி நாங்க கதை சொல்றோம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட கூடாது. So you should not skip that questions and come to say some reading from the book as a story. அருமையான இஸ்லாமிய நண்பர்கள், நான் நினைக்கிறேன் அவங்களுடைய ஹதீஸுகளையும் குரானையும் நல்லா படிக்கிறாங்களா இல்லையான்றது எனக்கு தெரிய மாட்டேங்குது. See, I don't know whether our Islamic friends here read the Quran and the Hadiths properly. இங்க சொல்லப்படுகிற இங்க கேட்கப்படுகிற ஒவ்வொரு கேள்விக்கும் நாங்க பதில் அளிப்போம், இங்கிருந்து பதில் அளிக்காம போக மாட்டோம். See, we will answer every question that is asked to us and we will not leave this place without answering those questions. அதனால வந்து இடையில ஒன்னு ரெண்டு விடுறதும் இங்க நோட் பண்றோம், எல்லாத்துக்கும் இங்க பதில் கொடுக்கப்பட்டு தான் போகும். So for all the questions will be answered. If anything is left also we take note. இப்போ வந்து ஆபாசத்தை பத்தி அருமையான சகோதரர் அது ஏதோ சினிமா படம் இவர் பார்த்துட்டு வந்த மாதிரியே அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. He is talking about சிரிக்காதீங்க, சிரிக்க வேண்டாம், வாய்க்குள்ள சிரிங்க, சிரிப்பு வந்தா. Actually a brother who was explaining about this obscene thing as if he has seen a film. அதாவது இங்க வந்து ரெண்டு இறைவேதத்தை பத்தி பேச வரோம். இறைவேதம் இல்லைன்னா இறைவேதம் இல்லைன்னு சொல்லுங்க, அதுல ஆபாசங்கள் இருக்குன்னு சொல்லுங்க, அதை ஏற்றுக்கொள்றோம். அதை வந்து நாங்க திரும்ப அதுக்கு பதில் சொல்றோம். உங்ககிட்ட இருந்துன்னா நீங்க அதை சொல்லுங்க. இததான் வந்து சரியா ஒழிய அது வந்து அந்த புத்தகமா இருக்கிறது, அந்த சினிமால வந்த மாதிரி இருக்கு, இதெல்லாம் இங்க ஒரு ஆன்மீகத்தை பத்தி பேசுற இடத்துல பேசுறது. See, when you want to say that the Bible is not God's word, then you have to put forth arguments on that, like not describing about a book saying that it is like that film, it is coming like that film, or it is we are talking about religious things. இது வந்து ஒரு சரியான மெத்தட் கிடையாது. It's not a right method for argument. இது வந்து ஒரு ரொம்ப ஒரு லோ லெவல்னு சொல்லுவாங்க. அது வந்து கீழ்த்தரமான ஒரு செயல். அதனால வந்து தயவு செஞ்சு அதாவது இதுல இருந்து என்னன்னா முதல்ல வந்து நீ தாராளமா என்ன வேணாலும் விவாதம் எடுத்து வைங்க, அது தப்பு கிடையாது. See, you can argue on anything, that there is no wrong in it. அதுக்கு பதில் சொல்றது எங்களுடைய கடமை. It is our responsibility to answer you. ஆனா அதுக்கு யூஸ் பண்ற நீங்க அந்த உபயோகங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அத கொஞ்சம் கரெக்டா இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா திரும்பவும் நாங்க அத மாதிரி யூஸ் பண்ண வேண்டிய நிலைமை வரும். So then but the method you use, you should be a little careful because we may be pushed to use a similar method. நான் மடமடன்னு ஒரு 5-6 ஹதீஸ் மட்டும் நான் படிச்சிட்டு போறேன். அடுத்து வந்து அதை வந்து விளக்கமா சொல்றேன். சஹீஹ் புகாரில 4838வது ஹதீஸ்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்ற ஒரு ஹதீஸ் இப்படியாக இருக்குது. There is a hadith in Aisha al-Bukhari, Sahih al-Bukhari. Sahih al-Bukhari அதுல ஒரு நாள் பால் பாத்திரத்தை, ஆனா அது பாதியில இருந்து படிக்கிறேன், நம்ம முழுமையா வேணா அடுத்த இதுல படிப்போம். பால் பாத்திரங்கள் மோர் கடைந்து வெண்ணெய் எடுக்கப்படும் அந்த அதிகாலை நேரம் என் கணவர் அபூசர் வெளியே சென்றார். வழியில் ஒரு பெண்ணை சந்தித்தார். அவளுடைய சிறுத்தைகள் போன்ற 2 குழந்தைகள் இருந்தன. அவளுடைய அந்த குழந்தைகள் அவளது இடுப்புக்கு கீழே இருந்து 2 மாதுளங்கனிகளையும் தொட்டு விளையாடி கொண்டிருந்தனர். See, I went out to
can you have Sahih Bukhari hadith? In that he says there was a lady who was gone out for taking milk. Then there were two children in her lap. Then they were playing with her pomegranates like breast. அப்போ இது என்ன சொல்ல போறீங்க? இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னதுதான். See, this is what Aisha has said. மாதுளங்கனின்னு சொன்னாங்க. எதை சொன்னாங்க? நாங்க அதை விளக்கி சொல்றது விரும்பல. ஏன்னா இதுதான் இருக்குது, எடுத்து காமிங்க, நாங்க அதுக்கான ஆன்சர் பண்றோம். She said pomegranates. We know what she meant, but we doesn't want to explain that. ஒரு நிமிஷம் இருக்கு இந்த பேலன்ஸ். சரி சொல்லுங்க. அடுத்து பாருங்க, ஹஜரத் நபிகள் நாயகம் அவங்க ஒரு சஹாபியை பார்த்து சொல்றதா ஒரு நிறைய ஹதீஸ் இருக்குங்க. ஒன்று ரெண்டு ஹதீஸை மட்டும் சொல்றேன். அவர் கேட்கிறாரு, ஒரு சஹாபி யாரை மணமுடித்தா என்று கேட்டார்கள். நான் கண்ணி கலந்த ஒரு பெண்ணை மணமுடித்தேன் என்று பதிலளித்தேன். அதற்கு அவர், உனக்கு என்ன நேர்ந்தது? கன்னி பெண்களும் அவர்களின் உமிழ் நீரும் உனக்கு வேண்டாமா? There is one hadith by name Nahirullah that is asking a person whether you want whether you are not getting married, you don't want virgins and their saliva. He is asking question. இப்போ இதை விவரிச்சு சொல்லணும்னா நாங்களும் ஏதாவது சினிமா பார்த்த மாதிரி சொல்லணும். அந்த லெவலுக்கு நாங்கள் இறங்கி போல. நீங்க ஆதாரமா எடுத்து வைங்க, விவாதங்களை நாங்க பதில் சொல்றோம். அதான் நாங்க சொல்றோம். See, this is, we cannot go to that level. If you want, we can explain that. Yes. பைபிள் இறைவேதமா என்கிற தலைப்புல நிரூபிக்கிறதுக்கு வந்தவர்கள் இந்த ரெண்டாவது வாய்ப்பையாவது பயன்படுத்தி இதோ ஆதாரங்களை பாருங்கன்னு போடுவாங்கன்னு பார்த்தா மறுபடியும் அது ஆதாரம் இல்லை. என்ன அவங்க சொல்றாங்க? இருவரும் ஒப்புக்கொண்ட விஷயத்தில் விவாதம் எதுக்கு? இந்த தலைப்பு தேவையான்னு கேட்குறாங்க. இருவரும் ஒப்புக்கொண்ட விஷயம் தானே. இந்த இருவரும் ஒப்புக்கொண்டதுங்கிறதுலையே ஒரு அறியாமல் இருக்கிறது. இருவரும் ஒப்புக்கொள்ளவே இல்லை. நாங்கள் குரான் ஒப்புக்கொண்டிருக்கோம், நீங்கள் பைபிள் ஒப்புக்கொண்டிருக்கீங்களே தவிர ரெண்டு பேர் ரெண்டே ஒப்புக்கொண்டிருக்கோமா? அதில் தான் விவாதம் இல்லை. ரெண்டு பேருமே நீங்களும் குரானை இறைவேதம் என்று சொல்லி பைபிளை இறைவேதம் என்று சொல்லி, நாங்களும் உங்கள் பைபிளை இறைவேதம் என்று சொல்லி குரானை இறைவேதம் என்று சொன்னா தான் அப்புறம் எதுக்கு விவாதம்னு கேட்கணும். நாங்கள் ஒப்புக்கொண்டது நீங்கள் ஒப்புக்கொண்டல, நீங்கள் ஒப்புக்கொண்டது நாங்கள் ஒப்புக்கொள்ளலை. இது எப்படி விவாதம் இல்லாமல் போவேன்? இது ஒரு பாயிண்ட் தான். ரெண்டு பேரும் ஒப்புக்கொண்ட விஷயத்துக்கு எதுக்கு விவாதம்? ரெண்டு பேரும் ஒப்புக்கொள்ளவில்லை. நீங்க ஒன்றை ஒப்புக்கொண்டிருக்கிறீர்கள், அதை நாங்கள் மறுக்கிறோம். நாங்கள் ஒன்றை ஒப்புக்கொண்டிருக்கிறோம், நீங்க மறுக்கிறீங்க. அப்ப விவாதம் பண்ணித்தானே ஆகணும். அந்த லாஜிக்கும் கூட அவங்க சரியாக எடுத்து வைக்கவில்லை. இது விவாதத்துக்கு உரியதுதான். அப்படியே உண்மைன்னு வைத்துக் கொண்டால் அவங்க வந்திருக்க கூடாது. நாங்கள் இதை கரெக்ட் நினைச்சு உட்கார்ந்துருக்கிறோம். நாங்கள் ஒப்புக்கொண்டது நாங்கள் விவாதிக்க மாட்டோம்னு போயிருக்கணும். விவாதிக்கணும், கரெக்ட் நியாயத்தை ஒத்துக்கொண்டீங்க, உட்கார்ந்து கொண்டு இது தேவையே இல்லை என்றால் அப்ப எதுக்கு விவாதத்துக்கு வந்தீங்க? அதை முதல்ல சொன்னா நேரம் எல்லாம் மிச்சமா போயிருக்குமே. விவாதிக்க நிரூபிக்கணும். அதை பதிவு பண்ணிக்கொள்கிறோம். அடுத்து முஸ்லிம்களுக்கு நான் ஒரு தகவலுக்கு சொல்றேன், விவாதத்துக்கு தேவையற்றதுன்னு நான் சொன்னேன். அது விவாதமா வைங்கிறாரு. விவாதமா வச்சுட்டேன், போங்க, அவ்வளவுதானே. விவாதமா வைக்கிறேன்னு சொல்ல பெரிய மேட்டரா? விவாதமா வைத்து விட்டேன். முதல்ல நான் சொன்னது விவாதமா வைத்திருக்கிறேன், விவாதமா நீங்க பதில் சொல்லுங்க. விவாத சபையில சில வார்த்தைகள் என்ன செய்வோம்? எங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லைன்னு காட்டுவதற்காக அந்த வார்த்தையை சொன்னோம். எங்களுக்கு தௌராத்தை நாங்க நம்புறோம், இஞ்சில நம்புறோம், நீங்க வச்சுக்கிற பைபிள் தௌராத்தும் இல்லை, இஞ்சிலும் இல்லை. இதுதான் எங்களுடைய வாதம். அது வாதம் தான். இது வாதமா வைத்து விட்டேன். அதுக்கு பதில் சொல்லியாச்சு. அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த பாதுகாக்கிறது திருப்பி சொல்றாங்க. குரானை பாதுகாக்கிறது, கர்த்தர் பாதுகாக்கிறேன்னு சொன்னா ஏன் பைபிளை பாதுகாக்கல, தௌராத்தை ஏன் பாதுகாக்கல, இயலாமையான்னு கேட்குறாங்க. நான் அதுக்கு பதில் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த ஒரு பேப்பர் இருக்குன்னா எனக்கு பாதுகாக்க இயலும், நான் கிழிச்சிட்டேன்னு வைங்க, பாதுகாக்க இயலன்னு அர்த்தம், பாதுகாக்க விரும்பலன்னு அர்த்தம். இது பாதுகாக்க இயலும், மடிச்சு வச்சுக்கிற முடியும், கிழிக்கவும் முடியும். அதனால கடவுளுக்கு எந்த விதமான பலவீனமும் வராது, அவர் தேவையானதை பாதுகாப்பார், தேவையானதை அளிப்பார்னு குரானே சொல்லிவிட்ட காரணத்தினால் அதுல எந்த ஒரு கேள்விக்கும் இடம் இல்லை. அடுத்து என்ன, இந்த திருட்டு உதாரணம் சொன்னேன்ல, நீங்க திருடனை அவனே சாட்சி சொல்லலாமான்னு கேட்குறீங்க, உங்க குரானை நீங்களே கேவலப்படுத்துறீங்க அப்படிங்கிறாங்க. நான் குரான் மேட்டருக்கு அதை சொன்னேன். நீங்க பைபிளை உதாரணம் காட்டி பேதம் குறிங்களேங்க, அதை நாங்கள் ஏத்துக்கிறலையேங்க. உங்களுக்கு நீங்களே எப்படிங்க சாட்சி சொல்லுவீங்கன்னு தான் நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தினே தவிர அதை குரானுடைய டாபிக்கில் பயன்படுத்தலை. 3 ஆதாரங்கள் வைத்தீங்க. 2வது ஆதாரமாக இறைவேதம் என்று சொல்வதற்கு பைபிளில் சில வசனங்களை சொன்னீர்கள். அதுக்கு தான் இது திருடன் தானே திருடன் இல்லைன்னு சொல்ல முடியுமா என்று கேட்டோம். அடுத்து என்னன்னு கேட்டா, சில அசிங்கமாக ஆபாசமாக சொன்னீங்க, அதெல்லாம் நல்லா இல்லைன்னு சொன்னீங்க. நாங்கள சொன்னோம், இருக்குதா இல்லையா ஒன்று கூட குறையெல்லாம் சொல்ல. உதாரணம் காட்டின சினிமாவில் கூட இப்படி சொன்னால் நம்ம கோபம் வருது, இதுலேயும் வரமாட்டேங்குதுன்னு கேட்டார்.
சினிமாவில் இந்த அப்படி எடுத்து காட்டுறாங்க, அது நம்ம கோவம் வருது. அது மாதிரி தானே இதில் எழுதியிருக்கிறாங்க. உன்னுடைய தொப்புள் வந்து அது வந்து ஏதோ ஒரு இது மாதிரி அதில் ரசம் ஊற்றுறது மாதிரி எல்லாம் சொல்கிறாங்களே, நல்லா இருக்கான்னு கேட்டார். உள்ளே தான் சொல்லியிருக்கிறோம், இல்லை அதை சொன்னால் நீங்கள் சொல்லலாம். அடுத்து என்னன்னு கேட்டால், அடுத்து 18 கேள்விக்கும் தனித்தனியாக பதில் சொல்லுங்கிறாரு. தனித்தனியாக ஒன்று ஒன்றா வைங்க, ஒவ்வொரு கேள்வியாக வைத்து ஆர்குமெண்ட்டாக வைக்கணும். நான் சொன்னதானே அதில் இருக்குது. நீங்கள் சொன்ன 18 கேள்வியிலையுமே தௌராத்தையும் இஞ்சியிலும் உண்மைன்னு இருக்கிறது, அதானே இருக்குது. 18 வேற ஏதாவது இருக்குதா? 18க்கும் சேர்த்து ஒரு பதில் தான். தௌராத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், இஞ்சிலை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நீங்க வச்சுக்கிறது தௌராத்து மேல இஞ்சிலும் இல்லை. 18க்கு அது பதில் இருக்கா இல்லையா? ஒரு பதில் 18 கேள்விக்கு 18,000 கேள்விக்கு சில நேரத்தில் ஒரு வார்த்தை பதிலாக அமைந்து விடும். அதனால ஒருத்தன் கேட்கறான், திருடிட்ட, கொலை செஞ்சுட்ட, நீ ஏமாச்சிட்டேங்கிறான். நான் எந்திரிச்சு இல்லைங்கிறேன். 3க்கு பதில் தானே அது. நீ தனித்தனியா சொல்லுண்டா, அது தேவையாது. 3 குற்றத்தை என் மீது சுமத்துகிறார்கள், நான் எந்திரிச்சு இல்லைங்கிறேன். ஒன்னுக்கா சொல்லு. ஏன் ஒன்னுக்கா சொல்லணும்? நேரத்தை மிச்சப்படுத்துறோம். அதனால தானே. நீங்க என்ன செய்யணும்? குரான்ல இந்த பைபிள் தான் இறைவேதம் எடுத்து காட்டுங்க. முதல் நம்பரால் நாங்க இருப்போம். குரான்ல வந்து பைபிள் இறைவேதம் என்று சொல்லி இருக்குது என்று நீங்கள் காட்டினால் குரான் சொல்லும்போது நாங்க மறக்க மாட்டோம். நீங்க ஒரு புத்தகத்தை எழுதி வச்சுக்கிட்டு இறைவேதம்னா எப்படி நாங்க நம்புவோம்? அதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அடுத்து என்னன்னு கேட்டா, அவங்க என்ன தலைப்பு? இது பைபிள் இறைவேதமா? இதுதான் தலைப்பு. இந்த தலைப்பில் என்ன சொல்லணும்? அவங்க பைபிள் வேதம்ங்கிறக்குரிய ஆதாரங்களை சொல்லணும். நாங்க வந்து பைபிள் வேதம் இல்லைங்கிறக்குரிய ஆதாரங்களை நாங்க சொல்லுவோம். இதானங்க தலைப்பு. நாம இந்த ஒரு தலைப்பு மட்டும் விவாதிக்க போறோம். அனைத்து தலைப்பும் இருக்கிறது. இயேசுவை பத்தி, முகமது நபியை பத்தி, ஏன் அடுத்து குரானை பத்தி கூட இருக்கிறது. நீங்கள் இந்த தலைப்பில் இந்த புகாரியில் இருக்கிறது, இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவோம். நீங்க கண்டிப்பா சொல்லணும். அடுத்தடுத்த தலைப்புகளில் சொல்லணும். எல்லாம் நாங்க ஒட்டச்சு சொல்லுங்க, எவ்வளவு போல்டா வேணாலும் சொல்லுங்க, அவ்வளவு ஆன்சர் இருக்கிறது. இந்த மாதிரி நாங்க மழுப்பவனா மாட்டோம். நீங்கள் எப்படி தப்பா புரிஞ்சிருக்கிறீங்க, என்ன விஷயம் இருக்குன்னு விளக்குவோம். நீங்கள் இப்ப இந்த தலைப்புக்கு என்ன சம்பந்தம்? புகாரியில் ஆயிஷா நகை இப்படி சொன்னார்கள், அது இப்படி சொன்னார்கள் சொன்னீங்களே, கன்னி பெண்ணை பத்தி சொன்னார்கள், அதுக்கு இந்த தலைப்புக்கு என்ன சம்பந்தம்? இந்த வாதம் வைங்க, வைக்க வேண்டிய சபையில் வைங்க, தாராளமா சொல்லுங்கள். ஆனா இதுவும் சொல்லித்தான் ஆவணுங்கிற வந்து அது இப்போ சொல்லிவிடுவோம், அது தப்பு இல்லை, சொல்லுவோம். ஆனால் நீங்க தலைப்புக்குள்ளதை சொல்லணுமே தவிர, தலைப்பு என்ன? பைபிள் இறைவேதமா, அடுத்த வாரம் குரான் இறைவேதமான் இருக்கிறது. அப்பதான் நீங்க குரான்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லணும். இது கூட குரான்ல உள்ளதுல நீங்க சொன்னது குரான்ல உள்ள விஷயம் இல்ல. அப்ப கூட குரானை தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் முகமது நபி இயேசுவை பத்தி எல்லாம் தலைப்பு இருக்கிறது. அப்ப முகமது நபி தலைப்பு வரும்போது முகமது நபி பத்தி என்ன வேண்டாம் நீங்க எடுத்து சொல்லுங்க. இயேசுவை பத்தி நாங்க என்ன வேண்டாலும் எடுத்து சொல்லுவோம். பதில் தான் ஒருத்தர் சொல்லிக் கொள்ளணும். யாருமே கோவப்பட மாட்டோம். ஆனால் தலைப்புக்கு அப்பாற்பட்டு போய் நேரத்தை வீணடிக்கிறது நல்லது இல்லை என்பதை முதலாவது பதிவு செய்யறோம். இது முடியுங்க. Dear brothers and sisters, we have given them the second opportunity to at least produce some evidence that Bible is God's word, and they failed to do so. And the brother quoted that both of us have accepted on the same thing, and then why debate? These questions he should have asked before coming to the debate. When both of us mutually agree to debate on the topic, now there is no point in saying that both of us accepted mutually. But if you really see, in reality, we do not accept in mutuality. What we believe, they don't believe, and what they believe, we don't believe. That's how it has been accepted. So this point is not valid. And he also stated that we presented to the Muslims that whatever is mentioned in the Quran is not as an argument, we just wanted to give it as an information. Okay, if you want that to be an argument, we are placing it again. There is no doubt about it. The question was whether Bible is preserved according to Quran or not. That's what your question was. But we clearly said that whatever verses you quoted from the Quran are speaking about Injil and Torah and not the Bible what you have in your hand. That's our point. Number 2, you said God was unable to protect it, unable to preserve all these books. There is a distinguishing factor between inability and if you don't desire. There are two different things. I may not be desiring to do something, which doesn't mean that it shows my inability. God is capable of doing anything, but he didn't want to preserve. That is his own desire. That's what is the answer for that. Now coming back to the thief example, we never quoted this example in context of Quran. We were giving you an example that when we don't believe the entire Bible to be the word of God, how can you take few verses from the Bible and quote that this proves that Bible is words God of word? That itself shows that
Bible cannot have that self testimony for itself. When we do not believe in the book entirely, how can you quote few verses from the Bible and say that, see, Bible says it's God's word and please believe it? This doesn't make any sense. Now coming back to this obscenity, it is, when I read it only, I told it is very disgusting to read all these, but none of these are from my own words. All these are from the so-called Holy Book Bible. We just presented that. And few examples what we quoted is just to explain it to the public. We did not add or delete anything from that. We quoted everything from the same thing. We quoted everything how it is written in the Bible. Now, both of us have accepted, when you say that both of us have accepted Injil and Torah, we do not believe, because we do not accept Injil and Torah to be the book what you have. We believe that Injil and Torah is from God, is revealed from God, but it has got no correlation with the Bible. And you said for all the 18 questions we never answered. Assume you put 100 claims on me and I say that I deny all the claims. That doesn't mean that I never answered all the questions. You want me to say 100 times that I deny this claim, I deny this claim? For all your answers, we gave one simple answer that we do not believe what you have in hand is Torah and Injil. And you also said that in Quran, we wanted you to show if there is a verse which says that Bible is the God's word. That's what our question is. Don't quote all the verses like Injil and Torah, which we believe, but we do not believe it to be the God of. We do not believe it to be revealed to Jesus. What you have in your hand right now, whatever Injil and Torah, Quran speaks, is the actual book which is revealed to Jesus, and not the Bible, Old and New Testament. What you have. கூட கேட்டதுக்கு பதில் சொல்லன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை சாட்டா சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம்? ஆனா தலைப்புக்கு உட்பட்டு இனிமே வைங்க. இதெல்லாம் வைக்கிற சபையில வைங்க. 2 மாதுளம்பழத்தை பிடிச்சி விளையாடினாங்கன்னு வருதான். இதுக்கு நாங்க மாதுளைக்கு வேற அர்த்தம் கொடுக்கலாமான்னு கேட்கிறாரு. கொடுக்கலாம், நல்லா கொடுங்க, ஆட்சேபனே இல்லை. அந்த மாதுளம்பழம் எங்கேன்னு வருது? இடுப்புக்கு கீழேன்னு வருது. நீங்க சொல்ற மாதுளம்பழம் இடுப்புக்கு மேல இருக்குமா கீழே இருக்குமா? மாதுளம்பழம்ன்றது என்ன வருது? நீங்க சொன்ன அந்த புகாரி ஹதீஸ்ல மாதுளம்பழத்தை துணியில வச்சு இடுப்புல கட்டிட்டு இருக்காரு அவரு. அதை பிடிச்சி அந்த குழந்தை விளையாடுச்சுன்னு வருது. இடுப்புக்கு கீழே உள்ள 2 மாதுளம்பழம். இந்த இவர் சொல்ற மாதுளம்பழம் பனை மரத்தில் ஏறுறது இருக்க, பேரிச்ச மரத்தில், அந்த மாதுளம்பழமா இருந்தா இடுப்புக்கு மேலையில் இருக்கு, மூலத்தில் தகுத்தி ஹசரிகான்னு வருது. அதாவது இடுப்புக்கு கீழே. ஆங்கில மொழிபெயர்ப்புல அப்படித்தான் இருக்குது. இது மாதிரி எடுத்துக்கு நீங்க ஆபாசமா நுழைப்பீங்க, நாங்க பச்சையா காட்டுவோம். இதை விளங்கிருங்க, அதை சொல்லுங்க. Moreover, you said we in fact quoted that whatever arguments you post is not related to the topic of discussion. We anyway have a separate topic for that, on debating about the sayings of Muhammad and all that. And also we have another topic next week wherein we'll be speaking about his Quran, God's word, so you can put all the claims there. But for the sake of argument, even if we take your question, if you read the hadith wherein it is mentioned about the pomegranate, the hadith clearly says tahte hashariya, which means that it's below the hip, and whatever pomegranate you are trying to correlate it is above the hip. So there's no point in comparing these 2 verses. So whatever you gave a correlation itself is wrong. You can go to the root word and see, or even the translations, if you read properly, you'll get the answer for this. இதுக்கு பதில் சொல்ல தேவையில்லை, தலைப்புக்கு அப்பாற்பட்டது. இந்த பைபிள் இறைவேதமாவில் இதெல்லாம் வைக்கக்கூடாது சொல்கிறேன். ஆனால் இனிமேல் வைக்கிறது தலைப்புக்கு உட்பட்டு வைங்க. அடுத்து கடவுள் நம்ம எல்லாரையும் படைச்சார், ஆதாம் ஏவாளில் படைச்சார்னு நீங்கள் நாங்கள் ஒத்துக்கிட்ட ஒரு கான்செப்ட். அந்த கடவுள் எப்படியெல்லாம் அநியாயம் பண்ணுறாரு மாதிரி அந்த வேதம் சொல்லுதுன்னு பாருங்க. இதை அந்த கடவுள் சொல்லியிருப்பாரா? சொல்லுங்க. அன்பிற்கினிய சகோதரர்களே, அந்த படைத்த கடவுளுடைய வார்த்தையை பாருங்க. ஒரு உடல் ஊனமுற்றோர் வந்தார் என்று சொன்னால், இங்க இருக்கக்கூடிய யாருமே ஒரு ஊனமுற்றோர் வரார், அமர்வதற்கு இடம் இல்லை என்று சொன்னால், மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதன் எழுந்திருத்து அவருக்கு இருக்கைக்கு இடம் கொடுப்பார்கள். நீங்க உட்கார்ந்துக்குங்க, நீங்க கால் உடைஞ்சிருக்கிறீங்க, நீங்க ரொம்ப பலகீனமா இருக்கிறீங்க, கை இல்லாம இருக்கிறீங்க, குருடரா இருக்கிறீங்க, நீங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம். ஒரு பேருந்துல போறோம், ஒரு பஸ்ல போனா கூட நம்ம அவங்களுக்கு இருக்கையை கொடுப்போம். அப்போ ஒரு சாதாரண ஒரு மனுஷனா இருக்கக்கூடிய நம்மளே இவ்வளவு ஒரு கருணையுடன் நடந்து கொள்ளும்போது, உடல் ஊனமுற்ற இடத்துல கருணையுடன் நடந்து கொள்ளும்போது, இன்னும் சொல்ல போனா அப்படி சொல்லாதீங்க, மாற்றுத்திறனாளிங்க அப்படின்னு மாத்தி சொல்லுங்க, அவங்களுக்கு மனசு புண்படும் சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றம் வந்திருக்கு. நம்மளே ஒரு அற்பத்திலும் அற்ப படைப்பான ஒரு மனிதராக இருக்கக்கூடிய நாமே இப்படி நடந்து கொள்ளும் பொழுது,
நம்மை படைத்த கர்த்தர் நம்மை விட அதிக நல்லவராக இருக்கக்கூடிய கர்த்தர் எப்படி சொல்லியிருப்பார் அப்படிங்கறத நீங்க இங்க பாருங்க. லேவியராகமம் அதிகாரம் 21 வசனம் 16 23 வரைக்கும். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் சந்ததியாருக்குள்ளே அங்கவீனம் உள்ளவன் தலைமுறை தோறும் தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி சேரலாகாது. அங்கவீனம் உள்ள ஒருவனும் அணுகலாகாது. அவன் குருடனானாலும் சப்பானியானாலும் குறுகின அல்லது நீண்ட அவயமுள்ளவனானாலும் கால் ஒடிந்தவனானாலும் கை ஒடிந்தவனானாலும் கூணனானாலும் குள்ளனானாலும்